Good morning students, and now we are going to see about types of motion. See your book page number 21, activity 4, play with pencil. Do what Sandhi did. Sandhi வந்து பென்சிலை யூஸ் பண்ணி ஒரு 4 ஆக்டிவிட்டி செய்கிறா. ஃபஸ்ட்டு ஒன், Sandhi took a pencil and sharpened it with a sharpener. பென்சிலை ஷார்ப்னரை யூஸ் பண்ணி ஷார்ப் பண்ணுறா. இது ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், she drew a circle using the pencil and a compass. Drew means drawவோட past tense drew. Draw means வரைதல். அதோட drawவோட past tense என்னது? drew. D-R-E-W. Drew means drawவோட past tense வரைதல். She drew a circle using the pencil and a compass. பென்சிலை காம்பஸை யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறா. செகண்ட் பிக்சர். தேர்ட் பிக்சர் shows she drew a straight line using ruler. Ruler or scale. Scale or ruler-ஐ யூஸ் பண்ணி ஒரு straight line ட்ரா பண்ணுறா. ஃபோர்த் ஒன், 2 ஃபிங்கருக்கு இடையில் பென்சிலை வச்சு முன்னும் பின்னும் அசைக்கிறா. இது ஃபோர்த் ஆக்டிவிட்டி. And now look at the motion of the pencil in all these 4 cases. இந்த above 4 கேசஸில் இந்த பென்சிலோட மோஷனை இப்போ நம்ம வாட்ச் பண்ணுறோம். How was it? இந்த 4 மோஷனும் எப்படி நடக்குது? இந்த ஃபஸ்ட்டு கேஸ் பென்சில் எப்படி என்ன ஆகுது? ரொட்டேட்டட் இன் இட்ஸ் ஆக்சஸ். அதனுடைய அச்சை பற்றி சுழலும். ஃபஸ்ட்டு கேஸில் என்ன ஆகுது? பென்சில் அதனுடைய அச்சை பொறுத்து, ஆக்சஸ் மீன்ஸ் அச்சை பொறுத்து சுழல்கிறது. செகண்ட் கேஸ், இட் வெண்ட் இன் எ சர்க்கிள். செகண்ட் கேஸில் பென்சில் எப்படி மூவ் ஆகுது? சர்க்கிள் வட்ட பாதையில் மூவ் ஆகுது. தேர்ட் கேஸ், பென்சில் ட்ராவல் இன் அ ஸ்ட்ரைட் லைன். ஏன்னா ரூலரை யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணுறா. அப்போ என்ன ஆகுது? ஸ்ட்ரைட் லைனில் பென்சில் மூவ் ஆகுது. ஃபோர்த்து கேஸில் பென்சில் டிப் மூடு பேக் அண்ட் ஃப்ரோத், முன்னும் பின்னு அசையுது. 2 ஃபிங்கருக்கு இடையில் வச்சு பென்சிலை இப்படி அசைக்கிறா. அசைக்கும் போது என்ன ஆகுது? பேக் அண்ட் ஃப்ரோத். பேக் அண்ட் ஃப்ரோத்னா முன்னும் பின்னும் நகருது. இதுக்கு பேர் என்னது? ஆசிலேஷன். ஆசிலேஷன் மீன்ஸ் முன்னும் பின்னும் நகரக்கூடிய மோஷனுக்கு பேர் என்னது? ஆசிலேஷன். ஓகே, we can say that the motion of the pencil was, ஃபஸ்ட்டில் பென்சில் என்ன ஆகுது? என்ன ஷேப்பில் மூவ் ஆகுது? ரொட்டேஷ்னல். செகண்ட் ஒன் சர்க்குலர். தேர்டு ஒன் ஸ்ட்ரைட் லைன் ஆர் லீனியர். பென்சில் ஃபஸ்ட்டில் எப்படி மூவ் ஆகுது? ரொட்டேஷ்னலாக. செகண்ட் ஒன்னில் சர்க்குலர், சர்க்கிள் பாத்தில். தேர்டு ஒன்னில் ஸ்ட்ரைட் லைன். ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆனால் அதுக்கு அனதர் நேம், ஸ்ட்ரைட் லைனுக்கு அனதர் நேம் லீனியர். ஃபோர்த்து கேஸ் பேக் அண்ட் ஃப்ரோத்தில் மூவ் ஆகுது. பேக் அண்ட் ஃப்ரோத் மூவ் ஆனால் அதுக்கு பேர் என்னது? ஆசிலேஷன். நெக்ஸ்ட் ஒன், த்ரோ பேப்பர் ஏரோப்ளேன் ஆர் பேப்பர் டாட். ஒரு பேப்பரில் ஏரோப்ளேன் செஞ்சு அல்லது ஒரு ஏவுகணை மாதிரி செஞ்சு பறக்க விடும்போது வாட்ச் இட் ஃப்ளைட் பாத். அதனுடைய பாத்தை வாட்ச் பண்ணி பாருங்கள். என்ன ஆகும்? அது ஒரு ஆங்கிளில் மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு ஆங்கிளில் மூவ் ஆகி போகும்போது அதனுடைய பாத்து என்னவாக இருக்கும் அப்படின்னா கேர்வாக இருக்கும். அதனுடைய பாத்து என்னவாக இருக்கும்? கேர்வாக இருக்கும். த பேப்பர் ஃப்ளைட் இஸ் மூவிங் அஹெட். பேப்பர் என்ன ஆகுது? இந்த பேப்பர் ஏரோப்ளேன் முன்னோக்கி செல்லுது. அஹெட் மீன்ஸ் முன்னால், முன்னோக்கி செல்லுது. ஆனால் அது எதை சேஞ்ச் பண்ணுது அப்படின்னா அதனுடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணி போகும். இந்த மோஷனுக்கு பேர் தான் என்னதுன்னா கர்விலீனியர் மோஷன், வளைவு பாதை இயக்கம். curvilinear motion என்னது? வளைவு பாதை இயக்கம். Such paths are called curvilinear. Next one, a flight bushing around the room is a combination of all these motion and flight path is zigzag. அதாவது வீட்டில் ஈ மூவ் ஆகிறத பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கிட்டு ஓடும், இங்கிட்டு ஓடும். அதாவது அதனுடைய பாதையை வாட்ச் பண்ணும்போது அது சீரற்றதா, ஒழுங்கற்றதா இருக்கும். அந்த சீரட் அப்போ எங்கிட்டு வேணாலும் போகும். ஒரு ரூம்குள்ளே ஒரு ஓடும்போது பார்த்தீங்கன்னா இந்த சைடு போகும், ஈஸ்ட் சைடு மாதிரி தெரியும், அடுத்து வெஸ்ட் சைடு மாதிரி தெரியும், எங்கிட்ட சுற்றி ஓடும். அப்போ அந்த ஃப்ளையோட இயக்கம், ரூமில் ஓடக்கூடிய அந்த ஃப்ளையோட இயக்கம் என்னது?
சீரற்ற இயக்கம். அந்த சீரற்ற ஒழுங்கற்ற இயக்கத்துக்கு பேர் தான் என்னது? சிக்ஸாக். அது என்ன ஷேப்பில் போகுமா? சிக்ஸாக் ஷேப்பில் போகும். எங்கிட்டு வேணாலும் இங்கிட்டு போகும், அங்கிட்டு போய் நகரும். அதுக்கு பேர் தான் என்னது? சிக்ஸாக். ஓகே, அக்கார்டிங் டு த பாத் டேக்கன் பை த ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாத்தை பொறுத்து, அந்த ஆப்ஜெக்ட் எந்த பாதையில் மூவ் ஆகுதுங்கிற அது மூவ் ஆகக்கூடிய பாத்தை பொறுத்து, பாத்துனானது பாதை, பாத்துனானது பாதை. அப்போ ஆப்ஜெக்ட் மூவ் ஆகக்கூடிய அந்த பாதையை பொறுத்து மோஷனை 6 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறோம். அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் மோஷன். இப்போ எது அக்கார்டிங் டு த பாத் டேக்கன் பை த ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாதையை பொறுத்து மோஷனை 6 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் லீனியர் மோஷன். ஃபஸ்ட்டு ஒன் என்னது? லீனியர் மோஷன். இப்போ லீனியர் மோஷன்னா மோஷன் இன் அ ஸ்ட்ரைட் லைன். அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகக்கூடிய பாத் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரைட் லைனாக இருந்தால் தட் இஸ் கால் லீனியர் மோஷன். எக்ஸாம்பிள், எ பர்சன் வாக்கிங் ஆன் எ ஸ்ட்ரைட் பாத். ஒரு மனிதன் ஒரு நேர் பாதையில் நடக்கிறது எதுக்கு எக்ஸாம்பிள்? லீனியர் மோஷனுக்கு எக்ஸாம்பிள். இப்போ எவோ ஆக்டிவிட்டியில் பார்த்தோம், என்ன பார்த்தோம்? சாந்தி என்ன பண்ணா? ரூலர் ஆர் ஸ்கேலை யூஸ் பண்ணி ஒரு லைன் ட்ராப் பண்ணா. அப்போ லைன் ட்ராப் பண்ணும்போது அந்த பென்சிலோட மோஷன் என்ன மோஷன் பார்த்தோம்? லீனியர் மோஷன் அப்படின்னு பார்த்தோம். பிகாஸ் அந்த பென்சில் என்ன இதில் பாத்தில் மூவ் ஆகுது? ஸ்ட்ரைட் லைனு. ஸ்ட்ரைட் லைன் ட்ராப் பண்ணும்போது பென்சில் எப்படி தான் மூவ் ஆகும்? ஸ்ட்ரைட் லைனில். அப்போ ஸ்ட்ரைட் லைனில் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆனால் அந்த ஆப்ஜெக்டோட மோஷனுக்கு பேர் என்னது? லீனியர் மோஷன். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? எ பர்சன் வாக்கிங் ஆன் அ ஸ்ட்ரைட் பாத். செகண்ட் ஒன் கர்விலீனியர் மோஷன். கர்விலீனியர்னாலே நான் என்ன சொன்னேன்? என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? எபோ ஆக்டிவிட்டியில் பேப்பர் ஏரோப்ளேன் பார்த்தோமா? பேப்பர் ஏரோப்ளேன். மோஷன் ஆஃப் எ பாடி மூவிங் அஹெட் பட் சேஞ்சிங் த டைரக்ஷன். அந்த ஆப்ஜெக்ட்டு முன்னோக்கி செல்லும், ஆனால் எதை சேஞ்ச் பண்ணும்? டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும். தட் இஸ் கால் கர்விலீனியர் மோஷன், வளைவு பாதை இயக்கம். எக்ஸாம்பிள், மோஷன் ஆஃப் எ பால் த்ரோன். நம்ம எரியக்கூடிய பால் மூவ் ஆகக்கூடிய இயக்கத்தை என்னன்னு சொல்கிறோம்? கர்விலீனியர் மோஷன். வீசி எறியப்பட்ட பந்து. எக்ஸாம்பிள் என்னது? வீசி எறியப்பட்ட பந்து. அப்போ இது வரைக்கும் 2 மோஷன் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஒன் லீனியர் மோஷன். லீனியர் மோஷன்னா ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகும். செகண்ட் ஒன் கர்விலீனியர் மோஷன். கர்விலீனியர்னா அந்த ஆப்ஜெக்டோட பாத் எப்படி இருக்கும்? முன்னோக்கி செல்லும். ஆப்ஜெக்ட் மூவிங் அஹெட் பட் சேஞ்சிங் த டைரக்ஷன். டைரக்ஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். தட் இஸ் கால் கர்விலீனியர் மோஷன். எக்ஸாம்பிள், மோஷன் ஆஃப் எ பால் த்ரோன். வீசி எறியப்பட்ட பந்து. தேர்டு டைப் சர்க்குலர் மோஷன். தேர்டு டைப் சர்க்குலர் மோஷன், வட்டப்பாதை இயக்கம். மோஷன் இன் எ சர்க்கிள். ஒரு ஆப்ஜெக்டோட மோஷன் சர்க்கிளில் இருந்தால் தட் இஸ் கால் சர்க்குலர் மோஷன். எக்ஸாம்பிள், ஸ்விர்லிங் ஸ்டோன் டைட் டு த ரோப். கயிறு முனையில் கட்டி சுழற்றப்படும் கல். கயிற்றின் முனையில் கட்டி சுழற்றப்படும் கல் எதுக்கு எக்ஸாம்பிள்? சர்க்குலர் மோஷனுக்கு எக்ஸாம்பிள். ஒரு கயிறுல கல்லை கட்டி அதை வச்சு சுற்றுவோமா? அதுதான் அதுக்கு எதுக்கு எக்ஸாம்பிள்? சர்க்குலர் மோஷனுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் ரொட்டேட்ரி மோஷன். ஃபோர்த் ஒன் ரொட்டேட்ரி மோஷன் மீன்ஸ் தற்சுழற்சி இயக்கம். ரொட்டேட்ரி மோஷன்னா என்னது? தற்சுழற்சி இயக்கம். மோஷன் ஆஃப் எ பாடி அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சஸ். தன்னுடைய அச்சை பற்றி ஒரு ஆப்ஜெக்ட் சுற்றுனா அதுக்கு பேர் என்னது? ரொட்டேட்ரி மோஷன். தன்னுடைய ஓன் ஆக்சஸ்னால் தன்னுடைய அச்சு, தன்னுடைய அச்சை பற்றி சுழலக்கூடிய இயக்கத்தை என்னன்னு சொல்கிறோம்? ரொட்டேட்ரி மோஷன். எக்ஸாம்பிள், ரொட்டேட்டிங் டாப். உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், பம்பரம் சுற்றுதல். பம்பரம் எப்படி சுற்றும்? பம்பரத்தில் அந்த ஆணி அதனுடைய அச்சை பற்றி சுற்றும். அதுதான் எதுக்கு எக்ஸாம்பிள்? ரொட்டேட்ரி மோஷனுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் ஆசிலேட்ரி மோஷன். எபோ ஆக்டிவிட்டியிலே பார்த்துருக்கோம். ஆசிலேஷனை என்ன? அந்த பென்சிலை 2 ஃபிங்கருக்கு இடையில வச்சு பேக் அண்ட் ஃப்ரோத்து மூவ் பண்ணாலா சாந்தி? அதுதான் என்னது? ஆசிலேஷன். அப்போ ஆசிலேஷனை என்னது? ஒரு ஆப்ஜெக்ட் பேக் அண்ட் ஃப்ரோத்து மூவ் ஆனால் அந்த
மோஷனுக்கு பேர் தான் என்னது? ஆசிலேட்டரி மோஷன். A body coming back to the same position after a fixed time interval. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பின்னாடி, இப்போ முன்னாடி போகிற ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பின்னாடி பின்னாடி வந்துட்டு திரும்ப முன்னாடி போகும். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் பேக் அண்ட் ஃப்ரோத், ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பேக் அண்ட் ஃப்ரோத் முன்னும் பின்னும் நகர்ந்தால் அந்த மோஷனுக்கு பேர் என்னது? ஆசிலேட்டரி மோஷன். லாஸ்ட் ஒன் சிக்ஸாக் மோஷன். சிக்ஸாக்னாலே ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? இர்ரெகுலர், சீரற்ற, ஒழுங்கற்ற இயக்கம். அதுக்கு வந்து அதனுடைய பாத் எப்படி இருக்கும்? ஒழுங்கற்றதாக இருக்கும், எந்த சைடு வேணாலும் போகும். த மோஷன் ஆஃப் எ பாடி இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். அந்த ஆப்ஜெக்டோட டைரக்ஷன், அது மூவ் ஆகக்கூடிய டைரக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எந்த திசைக்கு வேணாலும். இந்த சைடு போவோம், அந்த சைடு போவோம். அதுக்கு தான் ஃப்ளை, வீட்டில் ஈ முக்கியதுன்னு சொல்கிறோம்னா அந்த ஈயோட டைரக்ஷனை வாட்ச் பண்ணி பாருங்கள், எந்த சைடு வேணாலும் போகும். அதுதான் என்னது? சிக்ஸாக், ஒழுங்கற்ற இயக்கம், சிக்ஸாக் மோஷன். இந்த மோஷன் ஆஃப் எ பாடி இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். அந்த ஆப்ஜெக்ட், அந்த பாடி மூவ் ஆகக்கூடிய பாத் வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷனாக இருந்தால் தட் இஸ் கால்ட் சிக்ஸாக் மோஷன். எக்ஸாம்பிள், பீப்புள் வாக்கிங் இன் அ க்ரௌடட் ஸ்ட்ரீட். கூட்டமான தெருக்களில் பீப்புள் நடப்பாங்க, எந்த சைடு வேணால், ஒருத்தவங்க இந்த சைடு போவாங்க, ஒருத்தவங்க இந்த சைடு போவாங்க. அதான் பீப்புள் வாக்கிங் இன் எ க்ரௌடட் ஸ்ட்ரீட். கூட்டமான ஒரு நெருக்கமான தெருவில் மக்கள் கூட்டமாக நடக்கக்கூடியது எதுக்கு எக்ஸாம்பிள்? சிக்ஸாக் மோஷனுக்கு எக்ஸாம்பிள். அப்போ அக்கார்டிங் டு த பாத் டேக்கன் பை த ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாதையை பொறுத்து மோஷனை எத்தனை பண்ணுறோம்? இயக்கத்தை 6 டைப், 6 வகையாக வகைப்படுத்துகிறோம், கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒன் என்ன பார்த்தோம்? லீனியர் மோஷன். லீனியர்னாலே நமக்கு என்ன ஞாபகம் இருக்கணும்? ஸ்ட்ரைட் லைன். லீனியர்னாலே நமக்கு ஞாபகம் இருக்க வேண்டியது என்னது? ஸ்ட்ரைட் லைன். ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆனால் அது என்ன மோஷன்? லீனியர் மோஷன். செகண்ட் ஒன் கர்விலீனியர் மோஷன். கர்விலீனியர்னாலே எதை ஞாபகம் வச்சுக்கிறணும்? பேப்பர் ஏரோப்ளைன். பேப்பர் ஏரோப்ளைன் எப்படி பறக்கும்? முன்னோக்கி பறக்கும், முன்னாடி பறக்கும், ஆனால் அதனுடைய டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். அப்போ கர்விலீனியர்னாலே அந்த ஆப்ஜெக்ட் மூவிங் அஹெட், முன்னோக்கி செல்லும், பட் சேஞ்சிங் த டைரக்ஷன், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆப்ஜெக்ட் மூவிங், ஆப்ஜெக்ட்னாலும் பாடினாலும் ஒன்று தான். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? மோஷன் ஆஃப் எ பாடி மூவிங் அஹெட் பட் சேஞ்சிங் த டைரக்ஷன். பாடி ஆர் ஆப்ஜெக்ட், ஏதோ ஒரு பொருளோ இல்லை, அதை தான் பாடின்னு சொல்கிறாங்க. நீ பாடின்னு மிஸ் என்ன இங்கே பாடின்னு இருக்குது புக்கில், ஆப்ஜெக்ட்னு சொல்கிறாங்களேன்னு நினைக்கக்கூடாது. இது எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பொருள், அதான் இங்கே பாடின்னு கொடுத்துருக்காங்க. அதான் மோஷன் ஆஃப் எ பாடி மூவிங் அஹெட். எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பேப்பர் ஏரோப்ளைன் என்ன ஆகலாம்? முன்னோக்கி செல்லுது, ஆனால் சேஞ்சிங் த டைரக்ஷன். அப்போ மூவிங் அஹெட் பட் சேஞ்சிங் த டைரக்ஷன்னாலே அது என்னது? கர்விலீனியர் மோஷன். தேர்ட் ஒன் சர்க்குலர் மோஷன். சர்க்குலர் மோஷன்னாலே மோஷன் இன் ஏ சர்க்கிள். ஒரு ஆப்ஜெக்ட் சர்க்கிள் பாத்தில் மூவ் ஆனால் அதுக்கு பேர் என்னது? சர்க்குலர் மோஷன். ஃபோர்த் ஒன் ரொட்டேட்ரி மோஷன். ஃபோர்த் ஒன் என்னது? ரொட்டேட்ரி மோஷன். ஆப்ஜெக்ட் மூவ் இன் இட்ஸ் ஓன் ஆக்சஸ். தன்னுடைய அச்சை பற்றி சுழலும் போது அது என்னது? ரொட்டேட்ரி மோஷன். அது மோஷன் ஆஃப் எ பாடி அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சஸ். ஓன் ஆக்சஸ், தன்னுடைய அச்சை பற்றி சுழலக்கூடிய பொருளின் இயக்கம் ரொட்டேட்ரி மோஷன். நெக்ஸ்ட் ஒன் ஆசிலேட்டரி மோஷன். ஆசிலேட்டரி மோஷனாலே நீ ரிமெம்பரில் ஞாபகம் வச்சுருக்க வேண்டியது என்னது? பேக் அண்ட் ஃப்ரோத், முன்னும் பின்னும். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில், ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து பேக் அண்ட் ஃப்ரோத், முன்னும் பின்னும் நகர்ந்தால் அதுக்கு பேர் என்னது? ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ஆப்ஜெக்ட் பேக் அண்ட் ஃப்ரோத் மூவ் ஆனால் தட் இஸ் கால் ஆசிலேட்டரி மோஷன். லாஸ்ட் ஒன் சிக்ஸாக் மோஷன். சிக்ஸாக்னாலே இர்ரெகுலர் மோஷன். சிக்ஸாக் மீன்ஸ் இர்ரெகுலர். த மோஷன் ஆஃப் எ பாடி இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். எக்ஸாம்பிள் ஃப்ளை. ஈ பறக்கிறது வந்து பறக்கிற டைரக்ஷனை நம்மளால் கன்சிடர் பண்ண முடியாது, எந்த சைடு வேணாலும் பறக்கும். அப்போ அந்த ஒரு ஆப்ஜெக்டோட மூமெண்ட் உள்ள டைரக்ஷன் ஒழுங்கற்றதா சீரற்றதா இருந்தால் அதை என்னன்னு சொல்கிறோம்? சிக்ஸாக் மோஷன். அதை இர்ரெகுலர் மோஷன், ஒழுங்கற்ற இயக்கம். நெக்ஸ்ட் ஆசிலேஷன் அட் கிரேட்டர் ஸ்பீட். இந்த டூ யூ நோ பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட் ஹோல்டு த டூ எண்ட் ஆஃப் எ ஸ்ட்ரெச்டு ரப்பர் பேண்ட். ஒரு ரப்பர் பேண்டோட 2 முனைகளையும் இழுத்து பிடிச்சிட்டு ஸ்ட்ரிக் இன் த மிடில், நடுவில் உள்ள அந்த மிடில் பகுதியை தொட்டோன்னா என்ன ஆகும்?
Do you see that it? Okay, next see the activity 5. The first one, அந்த ஃப்ளை மூவ் ஆகக்கூடியதை ஃபஸ்ட்டு ஒன் அவங்களே கொடுத்துருக்காங்க லீனியர் மோஷன். அப்போ செகண்ட் பார்த்தை வாட்ச் பண்ணுங்கள். அந்த ஃப்ளைஸ் மேலே என்ன சொல்லியிருக்கு, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டெல் மீ வாட் டைப் ஆஃப் மோஷன் ஐ ஆம் இன். அதில் ஃபஸ்ட்டு ஒன் ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகுது, ஸோ தட் இஸ் கால்ட் லீனியர் மோஷன். இப்போ செகண்ட் ஒன் என்னது, செகண்ட் ஒன்னோட பாத் என்னது, கர்வ். அப்போ செகண்ட் ஒன்னில் என்ன ரைட் பண்ணிக்கிறணும், கர்வி லீனியர் மோஷன். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்கள், தட் பாத் இஸ் சர்க்கிள். Its path is circle. So third one circular motion. Third one circular motion. Fourth one இதனுடைய பாத் என்னது, சிக்ஸாக்காக இருக்குது, ஒழுங்கற்றதாக இருக்குது. ஸோ இதனுடைய மோஷன் என்னது, சிக்ஸாக் மோஷன். சிக்ஸாக் மோஷன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன்னை வாட்ச் பண்ணுங்கள். அதனுடைய பாத் இந்த ஆரோ மார்க் என்ன பண்ணுது, முன்னாடி போயிட்டு திரும்ப வருது. அப்போ இது என்னது, ஆசிலேட்ரி மோஷன். First one linear motion, second one curvilinear motion, third one circular motion, fourth one zigzag motion, last one oscillatory motion. Last one oscillatory motion. Next one activity 6. Classify the following according to the path it takes. அது எடுக்கக்கூடிய பாத்தை பொறுத்து அதனுடைய மோஷனை கிளாஸிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் என்னதுப்பா, எ ஸ்ப்ரிண்டர் ரன்னிங் எ 100 மீட்டர் ரேஸ். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுபவரோட மோஷன் என்னவாக இருக்கும், என்னது, லீனியர் மோஷன். ரைட் பண்ணிக்கிறங்க, லீனியர் மோஷன். செகண்ட் ஒன், எ கோகனட் ஃபாலிங் ஃப்ரம் எ ட்ரீ. மரத்திலிருந்து தானாக கீழே விழும் தேங்காய். எ கோகனட் ஃபாலிங் ஃப்ரம் எ ட்ரீ, மரத்துலேருந்து தானாக கீழே விழக்கூடிய தேங்காயோட மோஷன் என்னவாக இருக்கும், லீனியர் மோஷன். தேர்ட் ஒன் என்னது, ஸ்ட்ரிக்கிங் எ காயின் இன் எ கேரம் போர்டு கேம். கேரம் விளையாட்டில் அந்த காயினோட மூமெண்ட் என்னவாக இருக்கும், என்ன மோஷன், சிக்ஸாக் மோஷன். ஏன்னா நம்ம காயினை அடிக்கும்போது ஸ்ட்ரிக் பண்ணும்போது அது எந்த டைரக்ஷனில் வேணாலும் போகலாம், அதனால அது என்னது, சிக்ஸாக் மோஷன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், மோஷன் ஆஃப் ஃப்ளைஸ் அண்ட் மஸ்கிடோஸ். ஈ மற்றும் கொசுக்களின் இயக்கம், பறக்கக்கூடிய ஈ மற்றும் கொசுக்களின் இயக்கம் எதுவாக இருக்கும், தட் இஸ் ஆல்சோ சிக்ஸாக் மோஷன். நெக்ஸ்ட் ஒன், பீட்டிங் ஆஃப் ஹார்ட் பீட், இதய துடிப்போட இயக்கம் என்னது, ஆசிலேட்ரி மோஷன். ஹார்ட் பீட் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள், ஆசிலேட்ரி மோஷன். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னும் நகர்ந்தால் அது ஆசிலேஷன் சொல்லுவோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடக்கக்கூடிய மோஷன் என்னன்னு சொல்லுவோம், ஆசிலேட்ரி மோஷன். அப்போ ஹார்ட் பீட் எதுக்கு எக்ஸாம்பிள், ஆசிலேட்ரி மோஷன். நெக்ஸ்ட் ஒன், சில்ட்ரன் பிளேயிங் இன் எ ஸ்விங். ஊஞ்சலில் ஆடும் குழந்தையின் இயக்கம். சில்ட்ரன் பிளேயிங் இன் எ ஸ்விங், ஊஞ்சலில் ஆடக்கூடிய அந்த குழந்தையின் இயக்கம் எதுக்கு எக்ஸாம்பிள், ஆசிலேட்ரி மோஷன். நெக்ஸ்ட் ஒன், த டிப் ஆஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் எ கிளாக். கடிகார முட்களின் இயக்கம். கடிகார முட்களின் இயக்கம் என்னது, ரொட்டேட்ரி மோஷன். ஏன்னா ரொட்டேட் ஆகிக்கிட்டே வரும், அதனுடைய ஆக்சஸ் நடுவில் ஒரு சென்டரில் ஒரு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி அது என்ன பண்ணும், ரொட்டேட் ஆகிக்கிட்டு வரும். ஸோ ரொட்டேட்ரி மோஷன். நெக்ஸ்ட் ஒன், ஃப்ளாப்பிங் ஆஃப் எலிஃபண்ட் இயர்ஸ். யானை தனது காதுகளை அசைத்தல். ஃப்ளாப்பிங் ஆஃப் எலிஃபண்ட்ஸ் இயர்ஸ் மீன்ஸ் யானை தனது காதுகளை அசைத்தல் எதுக்கு எக்ஸாம்பிள், ஆசிலேட்ரி மோஷன். ஆசிலேட்ரி மோஷன். Next one, a stone thrown into the air at an angle. ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் வீசப்படக்கூடிய கல்லோட இயக்கம் என்னது, கர்விலினியர் மோஷன். கர்விலினியர் மோஷன். அடுத்து மூமெண்ட் ஆஃப் பீப்புள் இன் எ பஜார். கடை தெருவில் பீப்புளோட மூமெண்ட் எதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம், ஏற்கனவே ஒரு க்ரௌடட் எக்ஸாம்பிள் பார்த்தோம். க்ரௌடட் ஸ்ட்ரீட்டில் பீப்புளோட மூமெண்ட்டோட மோஷன் என்ன மோஷன், சிக்ஸாக் மோஷன். நெக்ஸ்ட் ஒன், அத்லட் ரன்னிங் அரவுண்ட் எ ட்ராக். வட்ட வடிவ தடகள பாதையில் ஓட்டப்பந்தய வீரரோட இயக்கம் என்னவாக இருக்கும், வட்ட வடிவம்னாலே அது என்னது, சர்க்குலர் மோஷன். அடுத்து, ரெவல்யூஷன் ஆஃப் த மூன் அரவுண்ட் த எர்த். ரெவல்யூஷன் ஆஃப் த மூன் அரவுண்ட் த எர்த். பூமியை சுற்றி வரும் நிலவின் இயக்கம். பூமியை சுற்றி வரும் நிலவின் இயக்கம் என்ன எக்ஸாம்பிள், சர்க்குலர் மோஷன்.
மூமெண்ட் ஆஃப் எ பால் கிக்டு இன் எ ஃபுட்பால் மேட்ச். ஃபுட்பால் மேட்ச்சில் அந்த பாலை கிக் பண்ணும்போது அந்த பாலோட மோஷன் என்ன மோஷன்? கர்விலீனியர் மோஷன். கர்விலீனியர் மோஷன். அடுத்து மோஷன்ஸ் ஆஃப் எ ஸ்பின்னிங் டாப். ஸ்பின்னிங் டாப்னா பம்பரம். பம்பரத்தோட மோஷன் என்னதுப்பா? ரொட்டேட்ரி மோஷன். ரொட்டேட்ரி மோஷன். நெக்ஸ்ட் ஒன், ரெவல்யூஷன் ஆஃப் த எர்த் அரவுண்ட் த சன். ரெவல்யூஷன் ஆஃப் த மூன் அரவுண்ட் த எர்த், அதுவும் சர்க்குலர் மோஷன் தான். ரெவல்யூஷன் ஆஃப் த எர்த் அரவுண்ட் த சன் ஆல்சோ இஸ் எ எக்ஸாம்பிள் ஆஃப் சர்க்குலர் மோஷன். நெக்ஸ்ட் ஒன், ஸ்விங்கிங் ஆஃப் எ பெண்டுலம். தனி பெண்டுலம்னு என்னப்பா? தனி ஊசல். தனி ஊசலின் இயக்கம் எதுக்கு எக்ஸாம்பிள்? ஆசிலேட்டரி மோஷன். சில்ட்ரன் ஸ்கிட்டிங் ஆன் எ ஸ்லைடிங் போர்ட். சறுக்கு பாதையில் சறுக்கி வரும் குழந்தைகளோட இயக்கம் எதுக்கு எக்ஸாம்பிள்? லீனியர் மோஷன். ஏன்னா அந்த சறுக்கு பாதை எப்படி இருக்கும்? லீனியராக, நேர்கோடாக தான் இருக்கும். அதனால் லீனியர் மோஷன். ஸ்கிட்டிங் டவுன் எ பிளே கிரவுண்ட் ஸ்லைட். that is zigzag motion. அடுத்து wagging tail of a dog. நாய் தன் வாலை ஆட்டுதல் எதுக்கு எக்ஸாம்பிள்? ஆசிலேட்டரி மோஷன். flapping of a flag in wind. காற்றில் கொடி அசைதல் எதுக்கு எக்ஸாம்பிள்? ஆசிலேட்டரி மோஷன். a car driving around a curve. வளைவு பாதையில் ஒரு வாகனத்தின் இயக்கம் எதுக்கு எக்ஸாம்பிள்? சர்க்குலர் மோஷன். woodcutter cutting with a saw. ஷானா என்னது? ரம்பம். ரம்பத்தால் உட்கட்டர் மரத்தை கட் பண்ணுறது என்ன இயக்கம்? லீனியர் மோஷன். அடுத்து மோஷன்ஸ் ஆஃப் வாட்டர் வேவ். மோஷன் ஆஃப் வாட்டர் வேவ், நீர் அலைகளின் இயக்கம் என்னது? ஆசிலேட்டரி மோஷன். நெக்ஸ்ட் ஒன், மோஷன் ஆஃப் பிஸ்டன் இன்சைட் எ சிரிஞ்ச். ஊசியில் உள்ள சிரிஞ்சுன்னு என்னப்பா? ஊசி. ஊசியில் உள்ள அந்த பிஸ்டனோட இயக்கம் என்னது? லீனியர் மோஷன். Next one, bouncing ball. Bouncing ball also oscillatory motion. Next, add 5 motion you observe to this list. இதில் நீ அப்சர்வ் பண்ணதில் இன்னும் ஒரு 5 மோஷன்ஸை நீயே ரைட் பண்ணி அதுக்குரிய அது என்ன டைப் ஆஃப் மோஷன் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. மிஸ் எழுதியிருக்கேன், இதை பார்த்து உன்னுடைய புக்கில் ரைட் பண்ணிக்க. Okay, next class we will see periodic and non-periodic motion. Thank you.